ஐயோ சார் சார் வணக்கம் சார். கணேஷ் எங்க இருக்க? சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க? சார் நாங்க ஈசிஆர் ரோட்ல இருக்கோம் சார். இல்ல ஒரு முக்கியமான விஷயம். எங்க தாத்தா இருந்து 3வது நாள். சரிங்க சார். ஃபங்க்ஷன் இன்னைக்கு. அதனால நீயும் ஐஸ்வர்யாவும் உடனே கண்டிப்பா சார். கண்டிப்பா வந்துறோம் சார். ஆமா. நானும் மேடமுமா? ஆமாயா. சரிங்க சார். ஓகே சார். மனோஜா அவ இறங்கிட்டானே கேளு. ஏய் கும்கி கேக்குதா கேக்கலையா? கேக்கலடா. இப்போ என்ன கேக்கும்? ஏய் கும்கி ரெண்டு ரெண்டா அனுப்பாத ஒவ்வொண்ணா அனுப்பு. சரி ஓகே அனுப்பி தோல. டேய் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நீ என்னடா பண்றாங்க? அது இல்லப்பா என் டாலிங்க கார்லயே விட்டு வந்துட்டேன். அவ பயப்படாம பத்திரமா இருப்பாள்ல. ச்சே அவளை பார்த்து யாரும் பயப்பட வந்தா சரி அந்த மூட்டையை விட்டு இந்த மூட்டையை பாரு. அது இல்லப்பா. ஏய் சுரேஷா பட்டு பண மூட்டை எல்லாம் எடுத்துட்டு வெளிய வர வரைக்கும் கம்முனு இல்லனா செவுல அவளு விட்டுக்கோ. சொல்றத கேளுங்க. நான் குதிக்க போறேன். அண்ணா ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. மனோஜா அங்க ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கு நினைக்கிறேன். அதுக்கு நான் போய் காப்பாத்த போறேன். ஏய் ஏய் தேவையில்லாத வேலை பண்ணாத. ஏய் நம்ம வந்துட்டேன். டேய் வாடா. ஏய் வந்துட்டேன். எங்கடா போற? காப்பாத்த போறேன். அம்மா வந்து ஆளு இல்ல. இது நமக்கு தேவையா? பணத்தை எடுத்தோமா போய்கிட்டே இருக்கணும். வா போலாம். டேய் ஒரு உயிர் ஊஞ்சாட்டு இருக்கு. என்ன ஊஞ்சாடுறீ ஊடுடா. வந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் அதிகம் பரிசு தரம் பண்ணிட்டு போவோம் தம்பி. விடாத ஓடலே போச்சு வா. இனிமே ஒரு உசுர் போக மாட்டேன். பா என் தம்பி என்ன சூப்பரா செவிலேறி குச்சி ஓடுறான்ல. பின்ன கலவணி பையில கூட வச்சுக்கிட்டு இருந்தா ஓடுகாலி ஓடாம இதுல கூட நம்ம வேற. என்னடா சொன்ன என் தம்பியா? கீழ இறங்கி வா. கேளுமா. கீழ இறங்கி வாமா. குதிச்சிராதமா. அண்ணா ப்ளீஸ் நான் சொல்றேன்ல தாத்தாவை எழுப்புங்க. நான் குதிச்சிடுவேன். அண்ணா ப்ளீஸ் தாத்தாவை எழுப்புங்க. ஏன் நான் வர்றதுக்குள்ள அவர் அடக்கம் பண்ணீங்க? அண்ணா நான் சொல்றேன். ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் தான் பிஸியா குதிச்சிட்டு இருக்கேன்ல. நீ யாரு? நீ எதுக்கு மேல வந்த? அண்ணா why are you sending this stupid fool here? Calm down now. என்ன சார் நடக்குது? என்னடா கேக்குற? இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குற? அது என்ன கையில கேக்குற காதுல கேளு. ஐயோ நான் குதிக்க போறேன்னா. சரி குதிங்க. என்ன சொன்ன? ஹலோ புரியல? குதிங்கன்னு சொன்னேன். உங்க தாத்தா அவ்வளவு பெரிய ஆளா சார்? எங்க தாத்தா யாரும் தெரியாது? தெரியாது சார். அவர்தான் ஜேபி சந்திரபாபு, ரிட்டையர்ட் டிஜிபி. டிஜிபியா? அது நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். உன் வேலை என்னவோ பாத்துட்டு போ. I know to jump. ப்ளீஸ் மை கீழ வாமா. யோ என்னயா கத்திட்டு இருக்காரு யாரு பிரதர்? he is my brother, கரன்சி கமிஷனர். இவரே உங்களுக்கு தெரியாதா? அண்ணி நான் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட கடைசியா ஒன்னு கேட்டுக்கிறேன். இங்க இருந்து குதிச்சு என்ன சாதிக்க போறீங்க? நான் இங்க இருந்து குதிச்சேன்னா செத்துடுவேன். செத்தா மேல போயிடுவேன். மேல போனா தாத்தாவை பாப்பேன். That is my plan. So I am going to jump. You சுரேஷா go. இவங்க இங்க இருந்து குதிச்சு சாக போறாங்களா? ஐயோ அது யாரு சார்? யோ குடும்பமே போலீஸ் தான். ஆனா அவளுக்கு மட்டும் போலீஸ் கண்டா ஆகாது. நான் சாக போறது உனக்கு அவ்ளோ காமெடியா இருக்கா? எதுக்கு சிரிக்கிற? பின்னங்க இங்க இருந்து குதிச்சா சாக மாட்டாங்க. அப்பா சாக மாட்டேனா? ஆமா என்ன சொல்ற? இங்க இருந்து குதிச்சா ஸ்ரீதேவி மாதிரி கொன்னெத்தி தெரிச்சிடும். மஞ்சுளா மாதிரி இருக்கும் மூக்கு உடஞ்சிடும். ரோஜா மாதிரி இருக்கும் உதடு கிழிஞ்சிடும். மீனா மாதிரி இருக்கும் கழுத்து உடஞ்சிடும். கழுத்துக்கு கீழே 2 கழுத்துக்கு கீழே கையே உடஞ்சிடும். அப்போ இந்த சரக்கு பாட்டில் கையே உடஞ்சிடும் சொல்றேன். லைஃப் லாங் சரக்கு தொடவே முடியாது. ஐயோ அப்புறம் என்ன ஆகும்? யாரடி இவன்? காப்பாத்துறேன்னு மேல போயிட்டு என்னடி செய்யறான் அவன்? என்னமோ செய்யறான், ஆனா நல்லாதான் செய்யறான். ரம்பா மாதிரி காலு நோண்டி ஆயிடும். அப்புறம் நான் என்ன பண்றது? அப்புறம் என்ன, காலம் ஃபுல்லா வீல் சேர்லயே போயிட்டு வீல் சேர்லயே வர வேண்டியதான். இப்போ என்ன பண்றது? என்ன நம்பி வந்தீங்கன்னா ஒரு மேனேஜரை வச்சு சூப்பர் லொகேஷன் காட்டுறேன். அங்க விழுந்தா டிக்கெட், மேல பக்கெட். பாருங்க தாத்தா குளிச்சிட்டு இருக்காரு. சரி நான் உன் கூட வரேன். ஆனா
அதுக்கு முன்னாடி சரக்கு வாங்கி தருவியா? அவ்வளவுதானே, வாங்கி தரேன். ப்ராமிஸ்? பிரா மிஸ்ஸிங்கா? ச்சே, நாட்டி பாய், யூ ஸ்டூபிட். நான் சொன்னது சத்தியமா. ஓ, சத்தியமா. ஓகே. வாங்க போலாம். பட்டே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு உயிரை காப்பாத்திட்டேன்பா, கை தட்டுங்கப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம உயிரும் போயிடும் போல இருக்கு. என்னது? இது யாரு தெரியுமா? யாரு? நாட்டாம தீர்ப்பா மாத்தி சொல்லு. தோலை உரிச்சு போடுவேன். பிரதர், என்னோட தங்கச்சியோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஐ அம் so thankful to you. By the way, what's your name, brother? ஷூடே, புரிஞ்சுக்கங்கடா. உங்களை எல்லாம் புடிச்சோம்னா கவர்மெண்ட்டுக்கும் லாஸ், எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு படு கேவலம். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க எல்லாம் இடியட்ஸ், முட்டாள்கள். அதனால ப்ளீஸ் மாட்டிக்கிட்டீங்கன்னு ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான்னு சத்தியமா என்கவுண்டர்ல உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். உங்க எல்லாருக்கும் ஒரு குண்டு தான், இந்த குண்டனுக்கு மட்டும் 2 குண்டு. சார் அப்பலாம் பண்ணாதீங்க சார். பணத்தை கொடுத்துறேன் சார். எங்கடா பணத்தை வச்சிருக்கீங்க? சார் பணம் எங்க தான் சார் இருக்கு, கொஞ்சம் இருங்க சார். ஏய் கும்கி, போய் எடுத்துக்குறா. மறுபடியும் நான் இருக்கணுமா? நீ இறங்குடா. நாங்க இப்பதானே சாங் முடிச்சு டயர்ல வந்துறோம், நீ எடுத்துக்குறா. எப்ப பார்த்தாலும் என்னைய இறக்கிறானுங்கப்பா. இறங்கி ஒரு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இவனுக்கு என்ன நல்லா பேசுவானுங்க. டேய், டைம் ஆக ஆக உங்க ஆயுசு கம்மி ஆகுது. எடுக்க சொல்றா. ஏய் எர்ரா எர்ரா. ஏய் எல்லாம் தேடி பாத்துட்டடா, இங்க ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? ஐயோ மேடம், எஸ்கேப் ஆகுறீங்க. சார் இதான் சார் இருக்கு. என்ன மேடம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னத்தடா சொல்ற? அந்த கன்றாவி இந்த கன்றாவிய லவ் பண்ணுதான். அவ காதல ஐயோ இலை போட்டு மாவால கோலம் போட்டு காதல் கடிதத்தை எழுதி வச்சுட்டு பணத்தை சுருட்டிட்டு ஓடி போயிட்டா. கர்மம். இதெல்லாம் ஒரு லைலா மஜ்னு லவ் ஸ்டோரி. இந்த காதலை சேர்த்து வச்சா நமக்கு பணம் கிடைக்குமா? சார் எதை செத்துட்டீங்க? நான் லவ் பண்ண, அவத லவ் பண்ணா. அடி சிற்ப. டேய் போண்டா, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. மரியாதை பணம் என் கைக்கு வந்தாகணும். சார் நான் எவ்வளவு சொல்ல சார், வேணாம் வேணாம், இவனை கேட்கவே இல்லை சார். சார் பணம் எடுத்தது என்னமோ உண்மைதான் சார். இந்த கர்மத்துக்கும் அந்த கர்மத்துக்கும் பிள்ளை இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல சார். இப்பதான் உங்க லட்சணம் என்ன தெரிஞ்சு போச்சே. இன்னும் என்ன போறீங்க? சார் நாளைக்கு எப்படியாவது இவனை அடகு வச்சாது கொடுத்துறேன் சார். டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள இந்த பணத்தோட வந்து என் காலடியில வேணும். இல்ல இதே சுடுகாட்டுல உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிட வேண்டாம். பிளேடி. சார் நாளைக்குள்ள பணத்தை கொடுத்துறேன் சார். கணேஷ், லெட்ஸ் கோ. மேடம், நீங்க என்ன சரியான லூசா இருக்கிறீங்க? ஏய்! இல்ல, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லா நெய்க்காக அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்பதான் இவனுங்க கிடைச்சிட்டானுங்களா, இவனுங்களை ஹோம் மினிஸ்டர் ஒப்படைக்கலாம்ல. டேய், இவனுங்களை புடிச்சு கொடுத்தா உன் தோல்லையும் என் தோல்லையும் ஒரு ஸ்டார் தான் ஏறும். அப்ப புடிச்சு குடுக்கலன்னா நம்ம 2 பேருடைய பேங்க் பேலன்ஸ் ஏறும். என்ன மேடம் சொல்றீங்க? இது கவர்மெண்ட் பணம் இல்ல? பேங்க்ல இருக்கிற எல்லா பணமும் கவர்மெண்ட் பணம் கிடையாது. இது பிரைவேட் கம்பெனி, தனியார் நிறுவனம். அப்ப மக்கள் பணம் தானே? டேய், அத இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துப்பாங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்? டேய் வண்டி ஏறு. ஐயோ ஐயோ மேடம் மேடம், நான் போலீஸ். அது எனக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியுமா? வாடா. தெரியாது. அசின் நைன் தர நினைச்சா இந்த கர்மத்தை போய் லவ் பண்ணிக்கிறேன். உன் தம்பியை பத்தி பேசுறிய, பணத்தை பத்தி பேசுனியா? லவ்வும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட், எல்லாம் போச்சு. என்ன பண்ணலாம்? இந்த பிளானை நீ தானே போட்ட, நீயே பாத்துக்க. அந்த கருமத்துக்கு போன போடு. இப்ப நம்பர் யாருக்கிட்ட இருக்குன்னு போன் பண்ண சொல்ற? நம்பர் 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 அந்த நம்பர் மட்டே, என்னடா இது? அந்த சிலுக்கு நம்பர் நமக்கு யூஸ் ஆகும் எடுத்து வச்ச. சீ, இது அந்த கர்மத்தோட நம்பர். நீ ஏன் பண்ணு. வா வா வா.
கார்ல 2 நாள் இருக்குதுல்ல அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டம்